பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களை மறைத்து வைத்து வெளிப்படுத்தி உயர்த்தப் போகிறார். ஆதார வசனம் யோசுவா 4:14 வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்து இருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். தேவ வாக்கு பெற்றவர்கள். மோசே இறந்ததும் கர்த்தர் மோசேயுடனே பேசினது போல யோசுவாவோடும் பேசினார், பலப்படுத்தினார், திட்டப்படுத்தினார். கானான் தேசத்தை நீ கோத்திரங்களுக்கு பங்கிடுவாய் என்றார். யோசுவா 3:7 கர்த்தர் இப்படி அவனுக்கு வாக்கு பண்ணினார்: நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்படியே யோசுவா 4:14 இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். இஸ்ரவேல் மக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, எளிதில் வேறு ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்கிறவர்களும் அல்ல. கர்த்தர் யோசுவாவோடு இருந்து எப்படி யோர்தானை கடக்க வேண்டும் என்று போதித்தார், வழி நடத்தினார். அப்படியே யோர்தான் நதி 2 பக்கமும் கட்டி வைத்தது போல நின்று நடுவே வழி விட்டது. தண்ணீர் நின்றதுங்க. மக்கள் கடந்து வந்தார்கள். இப்போது யோசுவாவுக்கும் கர்த்தருக்கும் அஞ்சினார்கள். அது மட்டுமா, வழிவிடாமல் தடுத்து கொண்டிருந்த எரிகோ கோட்டையை துதியினால் தரைமட்டமாக்கினார். இன்னும் மக்களுக்கு பயம் உண்டாயிற்று. யோசுவா 10 எமோரியரோடு யுத்தம். இதில் இவர்களை முற்றிலும் சங்காரம் பண்ண சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க கட்டளையிட்டான். அப்படியே நடந்தது. மனித வரலாற்றில் ஒரு சாதாரண மனிதன் இப்படிப்பட்ட பூமியின் சுழற்சியை நிறுத்தினது இதற்கு முன்னும் இல்லை, இதற்கு பின்னும் இல்லை. எப்படி இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதனுக்கு கர்த்தர் இவ்வளோ பெரிய மகத்துவத்தை கொடுத்தார்? அப்படி இவன் என்ன செய்தான்? என்ன விசேஷ வேலையை செய்தான்? எல்லோரையும் போலத்தான் இவனும் மோசேயின் கட்டளைக்கு கீழ்ப்படித்தான். புறப்பட்ட 6 லட்சம் புருஷர்களில் இவனும் ஒருத்தன். அத்தனை பேரும் அழைக்கப்பட்டவர்கள்தான். யார் மேல் இரக்கமும் மனதுருக்கமும் வைக்க சித்தம் கொண்டேன அவன் மேல் வைப்பேன் என்கிறார். யாத்திராகம் 17 தான் யோசுவா என்ற பெயரே அடிபடுகிறது. அதுவரை 6 லட்சத்தில் ஒருவன் தான். அமலேக்கியோடு யுத்தம் வருகிறது. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, யோசுவா 17 9-10, யோசுவா இல்லை, மன்னிக்கணும், யாத்திராகம், நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியோடு யுத்தம் பண்ணினார். பின் யோசுவாவை அபிஷேகம் பண்ண சொன்னதை என்னாகும் 27 18, 19, 20 வசனங்களில் காணலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியேசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்றார். மோசே கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவனுக்கு கட்டளை கொடுத்தான். இப்படிப்பட்ட அங்கீகாரம் பெற யோசுவா செய்தது என்ன? யோசுவா என்னும் அவனுடைய மோசேனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவ்வளவுதான். மக்களே, ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நீங்கள் தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து முறையாக தேவனை தேடும் நபர், ஜெபிக்கும் நபர், தேவனை நேசிக்கும் நபர். ஆனால் உங்கள் வாழ்விலோ, ஆவிக்குரிய வாழ்விலோ எந்த மாற்றமும் உயர்வும் மேன்மையும் இல்லை. ஒரு வித்தியாசம் தெரியவில்லை. இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், ஒருவரும் நின்று என்னிடத்தில் பேசுவதில்லை, பிரைஸ் லார்ட் சொல்லுவதில்லை. என் வாழ்விலும் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை என்று மனதுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருக்கும் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவ அழைப்பு பெற்றவர். கர்த்தர் உங்களை கவனித்து கொண்டே வருகிறார். உங்களது உத்தமத்தை கவனிக்கிறார், உங்களது வைராக்கியத்தை கவனிக்கிறார். உங்களுக்கு சிறிது பலன் இருந்தும் நீங்கள் செய்து வந்த காரியங்களை விடாமல் செய்வதை அவர் கவனித்து வருகிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாக நடப்பவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காமல் இருப்பதே இல்லை.
உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும் நேரம் வந்துவிட்டது. யோசுவாவை ஒரு யுத்த களத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணினார்கள். அப்படியே உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை, அப்படியும் இருக்கலாம். எப்படி? நோயின் யுத்தம், வறட்சி, கடன் யுத்தம், ஜெப யுத்தம். இதில் நீங்கள் தேவ வார்த்தையை வைத்து ஜெபித்து ஜெபித்து வெற்றியை கண்டதை எல்லாருக்கும் கர்த்தர் காட்டப் போகிறார். உங்களை ஜெபிக்க வைத்து கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து, யார் இந்த நபர், யாருக்குமே தெரியாதே, சர்ச்சுக்கு வருவதும் போவதும் கூட தெரியாதே என்றிருந்த உங்கள் தலையை உயர்த்தே யாவருக்கும் காட்டப் போகிறார். வீட்டிலும் சரி, உறவின் மத்தியிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, இனி உங்கள் வாய்ஸ் எடுபடும். ஆவியானவர் தேவ அழைப்பை பெற்ற உங்களை விசேஷித்த இடத்தில் வைக்கப் போகிறார். நம்புங்கள். நன்றி அப்பா என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இது யாருக்கோ என்று நினைத்தால் யாருக்கோ தான். பல பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்க போகிறீர்கள். உங்களது ஜெபம் அனைத்திற்கும் பதில் கொடுத்து, இது யார் திடீரென்று இவ்வளவு வல்லமையோடு எழுப்பி நிற்கிறாளே என்று ஆச்சரியப்பட போகிறார். இதுவரை உங்களை கண்டுகொள்ளாமல் நின்றவர்கள் உங்களுக்காக சர்ச்சு கேட்டில் வெயிட் பண்ணுவார்கள். இத்தனை காலம் நீங்கள் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றியதற்கு 100 மடங்கு கிருபை பெறப்போகிறீர்கள். பேதுரு எழுந்து பிரசங்கம் செய்தபோது பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். நீங்கள் இயேசுவுடனே கூட இருக்கிறீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்கள் கூடவே இருக்கிறது. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீங்களும் அவரை விட்டு விலகுவது இல்லை. இதை கண்டுகொள்வார்கள். அப்போஸ்தலர் 4:13. அப்படித்தான் உங்களையும் அறிந்து கொள்ளப் போகிறார்கள். ஜெபிக்கலாம். நீங்கள் அமைதியாக இருந்த காலங்கள் உண்டு. இதுவரையில் 10-11 இருந்த உங்களை தலைமைத்துவம் கொடுத்து கனப்படுத்தப் போகிறார். நீங்கள் பிந்தின திராட்சை ரசம், இந்த நல்ல ரசம் இதுவரை நமக்கு தெரியாமல் போயிற்றே என்ற கூடிய காலம் வந்துவிட்டது. அப்படி நீங்கள் அமைதியாகவும் கர்த்தரை தேடுவதில் எப்போதும் போல உத்தமமாயிருங்கள். அடிமையாயிருக்கவும் அமைதியாயிருக்கவும் காலமும் உண்டு, அரசாளும் நேரமும் உண்டு. அது வந்துவிட்டது. ஜெபிக்கலாம். தகப்பனே, உன் கண்களில் கிருபை கிடைக்கட்டும், தயை கிடைக்கட்டும். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மாளாகும். எப்போதும் கருத்துக்குள் இருக்கும் ஆட்டை போல் இருக்க விரும்புகிறோம். இந்த பாத்திரத்தை நிரப்பி பயன்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, இறுதி வரை உத்தமமாய் உங்களை பின்பற்ற தேட விரும்புகிறேன் கர்த்தாவே. ஆமேன். ஹல்லேலூயா.